நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் இடத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம இயேசு போல மாற முடியும். நம்முடைய போக்கஸ் எல்லாமே இயேசுவை குறித்ததாக இருக்கணும். அவர் தான் நமக்கு பூரணமானவர். அவர்கிட்ட ஒரு குறை ஏதும் இல்லை, இல்லையா? பாவமில்லாத ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து தான். வாழ்க்கையில் ஜெயித்தவர் அவர் மாத்திரம்தான். எல்லாரும் ஒரு இடத்துல விழுந்து எழுந்து தடுமாற்றம். வேதத்தில் பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சில சறுக்கள் இருக்குது. பவுலை பற்றி நிறைய உயர்வாக பேசுகிறோம். அவர் ஒரு இடத்துல இப்படி எழுதுகிறார், நான் மதீனமாக செய்த காரியங்களை மன்னிங்கன்றார். அதனால் எல்லார் பக்கமும் அப்படியும் கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இடத்துல மாத்திரம்தான் எப்பவுமே ஏற்றம் இருக்குது. அல்லேலூயா. அவர் எங்கேயுமே சரிக்கு விழல, ஒரு வார்த்தை கூட தவறாய் பேசலை. ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நகர்வையும் கரெக்டாக நகர்த்திருக்கிறார். அவர் 3.5 ஆண்டுகளில் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் மிக சிறப்பாய் வாழ்ந்து காட்டி தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாய் செய்து முடித்திருக்கிறார். சில நேரங்களில் சிலுவை அவருக்கு தோல்வியை போல நமக்கு தோணலாம். இன்னும் வெற்றிகரமாக வாழ்ந்தார்னா சிலுவையில் அவர் அடிபட்டு செத்தாரு, அது வெற்றியா அப்படின்னு உலகத்தானுக்கு புரியாது. ஆனால் உனக்கு எனக்கும் புரியாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் தான் பிசாசை அவர் ஜெயித்தார். பிசாசை, ஆமாம், சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது அது நமக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். உலகம் நம்மளை ஏளனமாக பேசலாம். உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உனக்கு ஏன் இந்த காரியங்கள் சொல்லலாம். ஆனால் அதிலே உனக்கு ஒரு வெற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் கடந்து போவதன் மூலமாக, அந்த சிலுவை பாடுகளை சகிக்கிறது மூலமாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் மேலே தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் அப்படி நடத்துகிறார். அதனால் சிலுவை தோல்வி போல தோணலாம், அது ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல காரில் போனதான் ஒரு கிறிஸ்துவன், நல்ல பெரிய வீடு கட்டினதான் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அல்ல. அப்படித்தான் நல்ல வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு அதை ஒன்றும் வச்சு சொல்லிட முடியாது. அவங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவங்கள ஏற்றி விடுவதற்கு உதவிகரமாக. சிலர் ஏணியாக இருக்கலாம், சிலர் ஏணி செய்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனு சொல்வார், பாத்திரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. கனமான பாத்திரங்களும் உண்டு, கனவீனமான பாத்திரங்களும் உண்டு, இல்லையா? சில பாத்திரங்கள் சாதாரண யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், சிலர் முக்கியமான இடத்துக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் இருக்கும். ஆனால் எல்லா பாத்திரமும் தேவன் தான் செய்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிற இதுதான் என் ஆசீர்வாதம் நீ சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என்னை, ஆமாம், என்னை கொண்டு என்ன செய்வார். இந்த பாத்திரமே இருக்கும். அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறன்னு கடவுள் வைத்திருந்தா அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்துட்டு போகலாம். இல்லை இந்த குடும்பத்தில் சுவிசேஷகனாக இருக்கணுன்ற தெய்வ சித்தம் தான் நான் சுவிசேஷகனான வாழ்க்கையை முடிக்கிறேன். எப்போ கடவுளுடைய சித்தம் அதாண்டா அதை தான் செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய பாத்திரம் என்ன, என்னை அந்த பாத்திரத்தை அறிந்து செயல்படும் போது ஒரு கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் கனப்படுத்தி பார்க்குறாரு. இந்த உலகத்தில் ஒரு கனவீனமான பாத்திரமாக நினைக்கலாம், ஆனால் தேவன் எல்லா பாத்திரத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் ஒருத்தர் செஞ்சுட்டா மற்ற வேலையை யார் செய்யறது? எல்லாரும் நம்ம மைக்கு பிடிச்சி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா, சபையில் யார் இங்கே பாய போடுறது இல்லையா? இன்றைக்கி 8 மணிலேருந்து கரண்ட் இல்லை. என்ன, கரண்ட்டு போயிட்டு அப்புறம் கரண்ட் வந்தது, சில வீடுங்களுக்கு கரண்ட் வந்தது, கரண்ட் இல்லை. போய் பார்த்தா சுத்தமாக கரண்ட்டு 9 மணி வரைக்கும் கரண்ட்டு வரலை. அப்புறம் என்கிட்ட ஒயருங்களாம் இருந்து எடுத்து கட் பண்ணி எடுத்து பக்கத்து வீட்டில் கனெக்ஷன் கொடுத்து கரண்ட்டு பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு. 9 மணி வரைக்கும் யாரும் வரல. ஏதோ கொஞ்சம் கரண்ட்டு பற்றி தெரிஞ்சதுனால அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் லைனை கொடுத்து அந்த கரண்ட் வச்சு ஓடுது. இவ்வளோ காரியங்கள் சபையில் இருக்குது, சீக்கிரமாக போய் பாஸ்டருக்கு உதவி பண்ணோமே, சேரை போடுவோமா, என்ன வேலை இருக்குது. இதெல்லாம் சாதாரணமாக விஷயமா தெரியும். இதெல்லாம் கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் தெய்வன் கணக்கீடு செய்கிறார். அந்த சாதாரண வேலை தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆமாம்,
சில சபைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? கக்குஸ் கைவிற வேலை. ஊழியத்துக்கு வந்துடுறேன்னு ஒப்பு கொடுத்து வந்துடுவாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன வேலை? பிரசங்கம் மைக்கு கொடுக்குற வேலை கிடையாது. மைக்கு கொடுக்க மாட்டாங்க. மைக்கு கொடுக்குறது பல வருஷங்களாம். ஊழியக்காரன் அப்படி பாஸ்ட்ன்ற பேர் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். எல்லாத்தையும் வீட்டை சொத்தெல்லாம் விற்று திரும்ப அங்கே கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கக்கஸை கழுவணும், கக்கஸை துணி துவைக்கணும், கடைகளுக்கு போகணும். என்னோட ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்ய வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்க? வீடு பெருக்க சொல்கிறாங்க, சர்ச்சை கக்கஸை கழுவ சொல்கிறாங்க, கடைக்கு அனுப்புகிறாங்க, துணியை துவைக்க சொல்கிறாங்க ஊழியக்காரங்களை. அது அந்த தாழ்மை இருக்கான்னு பார்க்குறாங்க, கீழ்ப்படுதல் இருக்கா? இதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் தான் ஊழியத்துக்கு நீ கடவுளை கீழ்ப்படி வேண்டது. சின்ன ஒரு டெஸ்ட்டு. ஹல்லேலூயா. சில வருடங்கள் அதெல்லாம் செஞ்சு தாக்கு பிடிச்சாதான் அவங்க ஊழியத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக நமக்கு ரொம்ப கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தவறான காரியங்கள் இங்கே போதிக்கப்படலை. சரியாக வரணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லையா? நல்லா தானே வந்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு சபை துவங்குவதற்கு 5 நிமிஷம் முன்னாடி நிறைய பேர் வந்துடுவீங்க. சபை நிறைஞ்சு தான் இருக்கு. அப்புறம் சமீப காலமாக உங்களை நான் தாமதமாக வர்றதை நான் பார்க்குறேன். ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்ன காரியங்கள் நம்ம சரி பண்ணலன்னா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள், ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதை விட நமக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்கள் கடவுளுக்காக சிலதை இழக்க வேண்டிய வரலாம், சிலதை விட்டு கொடுக்க வேண்டியது வரலாம், சிலதை தாங்கிக் கொள்ள வேண்டியது வரலாம், சில அவமானங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பொறுத்துக்கொள்வோம்? ஹல்லேலூயா. இந்த சின்ன சின்ன காரியங்களில் தான் நம்ம நிறைய ஆண்டவர் கற்றுக்கொள்வாங்க. சொல்லார் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, கடைசி இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை முடிவு கொண்டு வர போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க சேவகர்கள். கடைசியாக ஒரு பாடத்தை எடுக்கிறாரு. திருவிருந்தெல்லாம் கொடுத்துட்டு தன் வயிற்றில் அவர் சீலையை கட்டி கொண்டு, வாங்க எல்லாரும், ஒவ்வொருடைய பாதங்களை இயேசு கழுவுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு முக்கியமான ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். கடைசியாக சீசர்களை கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம், மற்றவருடைய பாதங்களை கழுவுது. மொத்தம் காலை கழுவுறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயங்க, இல்லையா? காலை கழுவுது அவ்வளோ ஒரு இருக்கிறதுல ரொம்ப ஒரு அடிமைகள் தான் காலை கழுவணும். அந்த அளவுக்கு தன்னை இறக்கி தாழ்த்துகிறார் எஸ். சீசருடைய காலை, எல்லாருடைய கால்களை கழுவுகிறார். எல்லாத்தையும் கழுவிட்டு சொல்கிறார், நானே உங்கள் பாதங்களில் கழுவினது உண்டானார் நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவதற்கு தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவம் முதல் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. தாழ்மையிலேருந்து ஆரம்பிக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன், ஆமாம், நீங்கள் மேலே வரணும் உயரணும்னு ஒரு ஆசை இருந்தால் உங்களை கீழே தாழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். கடவுளுடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கடந்து சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு, அதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்? அவருடைய வாழ்க்கையில் ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது, ஒரு விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது, இல்லையா? அழுத்தம் குறித்து பேசுகிறாரு. வழவழா குழகழா இதெல்லாம் கிடையாது. அவர் பேசுகிற வார்த்தையே கேட்டாலே அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் வந்துடும். ஹல்லேலூயா. செத்தவன் எழுந்துருவான், அப்படி பேசுவார், இல்லையா? லாசருவே எழுந்து வா. அந்த சவுண்ட் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மூடி வச்சுக்கிற கல்லறை கிட்ட போயிட்டு அந்த கல்லாண்ட பக்கத்தில், லாசருவே நீ கொஞ்சம் எழுந்து வந்துரு, அப்படி சொல்லியிருப்பாரா? அவர் போட்ட சத்தம் ஒரு அதிர்வலையை கொடுத்துருக்கும். ஹல்லேலூயா. செத்து போனுடைய காதலை விழுந்து அவனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானால் அவர் பேசுகிறார், லாசருவே எழுந்து, ஒரு கட்டளை வாக்கியத்தை கொடுக்குறார். அதில் ஜீவன் இருக்குது. 38 வருஷமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவை போல பேச நம்ம கற்றுக்கொண்டா நம்ம எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் சக்ஸஸ் வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு தான் நமக்கு வெளிப்படையான, நம்ம காணக்கூடிய தெய்வமாக இந்த உலகத்தில் வந்தவர். நமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக அவரை பற்றி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை படித்து
நம்ம இயேசுவை போல மாறணும். இயேசுவே உம்மை போல நாங்கள் மாறணும்ப்பா. என்ன, நான் அடிக்கடி ஒரு கேள்வி என்ன கேட்டுக்கிறது, உங்களையும் கேட்டுக்கிறது, உங்களில் அடுத்த இயேசு யார்? உங்களில் அடுத்த இயேசுவா மாற நீங்கள் ரெடியா? அடுத்த இயேசு போல மாறணும் எனக்கு ஆசை வந்துருக்குதா? ஹலோ, இருக்கீங்களா? அவரை போல மாறணும், இவரை போல மாறணும், இவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஆசை இருக்குமானால், இயேசு போல மாறணும்னு ஒரு ஆசை இருக்குமானால், அதுதான் அந்த உலகத்திலே உனக்கு இருக்கிற மிக உன்னதமான உயர்ந்த ஒரு ஆசையாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆசை நமக்கு வரணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. அவரை பார்க்க பார்க்க பார்க்க, அவரை உற்று நோக்க நோக்க, எதை நாம் அதிகமாய் உற்று நோக்குகிறோமோ அது போல மாறணும் நமக்கு ஆசை வந்துடும். ஹல்லேலூயா. விஜய் படத்தை பார்த்து பார்த்து விஜய்மய ஆன ஆசை, ரஜினி படத்தை பார்த்து ரஜினி மாதிரி ஆகணும். அந்த காலத்தில் பார்த்தா அந்த கேஆர் விஜயாவா இப்படி கருளெல்லாம் விட்டுக்குன்னு நிறைய பேர் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதையே பார்த்து பார்த்து அவங்கள மாதிரி மாறணும். அவங்கள மாதிரி மாறி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசுவை போல நீ மாறிவிட்டால், ஹல்லேலூயா, இந்த உலகமே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அசைக்கிறவனாய் நீ மாறுவான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஹல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாறுவோம். அவருடைய வார்த்தையில என்னெல்லாம் இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசித்து அப்படி போகலாம். உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல்ல சொன்னது போல உன் கண் முன்னாடி சில காரியங்களை வைக்கிறார், அதை நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அடுத்த வசனம். போதும். அதாவது மரணத்தையும் ஜீவனையும் உன் கண்ணு முன்னாடி வச்சிடுறேன். அவரும் சொல்றாரு, இதை செலக்ட் பண்ணுப்பா. நீ என்ன பண்ண? ஜீவனை தெரிந்து கொண்டு அதை செலக்ட் பண்ணிடாத, இதை செலக்ட் பண்ணிக்கோ. ஜீவனை தெரிந்து கொண்டது. உங்கள் வாழ்க்கையிலே நீ செலக்ட் பண்ணுற விஷயத்தில் தான் உன் வாழ்க்கையே இருக்குது. ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் உலகத்தில் நம்ம செலெக்ஷன் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதில் தான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நீ செலக்ட் பண்ணுறதுல பெரிய ஆளாக இருக்கணும் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறோன்னா அதில் எது சிறந்ததுன்னு பார்க்கணும் இல்லையா? எல்லாவற்றிலும் சிறப்பானது எதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன செலெக்ஷன் கூட, ஒவ்வொரு சின்ன பொருள் வாங்குறதுல கூட சிறந்ததை வாங்கி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு வந்துன்னா வாழ்க்கையில் நீ செலக்ட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. அது முக்கியமான அந்த செலெக்ஷன் ஜீவனை தருகிற காரியத்தில் முதல் கவனம் செலுத்திட்டுனா மற்ற வாழ்க்கையெல்லாம் சூப்பர் ஆகிடும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் கூட கிடைக்கிறத வச்சு நம்ம செலெக்ஷன் போகுது. சாதாரண விஷயத்துக்கு நம்ம நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தானாக ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஒன்றை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றது செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு நேரத்தை செலவிடுக்கிறோம். முக்கியமான செலவிடுறது நமக்கு முக்கியமான காரியத்துக்கு முதலாவது தெய்வனுடைய ராஜ்யம் ஃபஸ்ட்டு, ஆண்டவருடைய காரியங்கள். ஆண்டவர் தான் முதல். எனக்கு ஜீவன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? தேவனிடத்தில் ஆரம்பிக்கிறது. அப்போ அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான் ஒரு மனிதன் ஜீவனை செலக்ட் பண்ண முடியும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனை ஜீவனை செலக்ட் பண்ண முடியாது. ஹலோ, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத உங்களால் நலமானதை செலக்ட் பண்ண முடியாது. ஜீவனை உங்களால் நன்மையானதை செலக்ட் பண்ண முடியாது. நல்லா கவனத்தில் வைங்க. ஹல்லேலூயா. அதனால் முதலாவது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறந்ததை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம செய்திக்கு நல்லா போகலாம். வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த இயேசுவிடமிருந்து நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறபடினாலே அவர் தான் சரியாய் வார்த்தையை பேச முடியும். ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல மிக சரியா பேசக்கூடிய ஒருவர் இருப்பானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா அவர் தான் வார்த்தை, அவர் தான். அப்போ நம்ம சரியா வார்த்தை பேச கற்றுக்கணும்னா இயேசுகிட்ட தான் கற்றுக்கணும், இயேசுகிட்ட தான். ஆமாம், திரும்ப 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 இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், இயேசு நடந்து கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் எங்கெங்கே என்னென்ன எப்படிலாம் பேசுகிறார் என்பதை கவனித்து உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பிக்கும் போது நாம் கூட இயேசு போல பேசுகிறவங்களாம் மாறிடுவோம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நிறைய பேருக்கு தூக்கம்லாம் வருது. ஹலோ ஹலோ எழுந்துருங்க. ஹல்லேலூயா. நைட் டியூட்டி செஞ்சுட்டு வந்துட்டீங்களோ? கர்த்தர் நல்லவர். கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசுடைய வார்த்தையில என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் வந்து போதகரே போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது இயேசு பேசுகிற வார்த்தையிலிருந்து அதை கேட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் அது. அவர்கிட்ட அவர் வார்த்தையில் என்ன இல்லை, நிதானம் இருக்கு. முதலாவது நிதானமாய் பேசி, அப்புறம் உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சணியம் பார்க்கிறவர் இல்ல, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுறவர் அல்ல. அப்புறம் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும், சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறவரா இருக்கிறார், சத்தியத்தை பேசுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில நிதானம் இருக்கு? யாருன்னா ஒன்று சொன்னோன்னு பதிலுக்கு ஒன்றுன்னு சொல்லிடுது. ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை. அவங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் இவங்க 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி அவங்க எதை வேணா பேசிட்டங்க. உனக்கு நிதானம் தேவை. உனக்கு மற்றவங்க எது வேணா பேசுவாங்க, ஆனால் அவங்க யாருக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லை. எது வேணா பேசுவாங்க, ஆனால் நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற நீ, உன்னுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னுடைய வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். மற்றவங்க மாதிரி நம்ம பேச முடியாது, மற்றவங்க மாதிரி பேசவே முடியாது. ஏன்னா அதாவது சிறிய அவயமாக இருந்தோம், சிறிய நாவானது ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அந்த வாயு ரொம்ப சின்னது தான், ஆனால் வாழ்க்கை நமக்கு ரொம்ப பெருசு இல்லை. ஒரு 70-80 ஆண்டு காலம் வாழுகிறோம், ஆனால் சின்ன வாய் 2 இன்ச்சு தான் இருக்குது மொத்தமே. ஆனால் நம்ம ஒரு 70 வருஷம் வாழ்க்கையை நாசமாக்கிடுது, ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஆக்கிடுது இந்த சின்ன வாய். இந்த வாயை வச்சு வாழ்க்கையை சீர்படுத்தலாம். நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நெருப்பை வச்சு 2 காரியத்தை செய்யலாம் இல்லையா? நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி செஞ்சு சாப்பிடலாமா இல்லையா? நெருப்பை எடுத்து சூட வச்சுக்கலாம் இல்லையா? எரிகிற கட்டையை எடுத்து எங்கே வேணால் சூட வச்சுக்கலாம், எங்கே வேணால் நெருப்பு காயப்படுத்திக்கலாம். தீயில விழுந்து செத்தும் போகலாம். தீயில விழுந்து நிறைய பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி செத்து போனவர்கள் உண்டு. அதே நெருப்பை வச்சு பிரியாணி செய்து கோடியாக சம்பாதிக்கிற பல கம்பெனிகள் உண்டு. ஹல்லேலூயா. எஸ்எஸ் பிரியாணி போய் பாருங்கள், அங்கே ஒரு 10-20 பேர் கியூ நிற்கிறாங்க. எவ்வளோப்பா? 350 ரூபா பிரியாணி. ஒரு பிரியாணி 350 ரூபா. அதை வாங்கிறதுக்கு கியூ நிற்கிறாங்க பில்லு போட்டுட்டு. அந்த நெருப்பை வச்சு பிரியாணி சமைச்சு அவன் கோடியாக சம்பாதிக்கிறான். அதை நெருப்பு வச்சு ஒருத்தன் செத்து போகிறான். செத்து அதை தான் நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். இந்த நாவை நீ சரியாய் பயன்படுத்தும் போது நீ வாழ்க்கையில சக்ஸஸாக வரலாம், வெற்றிகரமாய் வாழலாம். அப்போது இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னோட நாவை மிக நேர்த்தியாக எங்கே எப்படி என்ன பேசணுன்றதை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக பேசுகிறாங்க. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு
சனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் சரியாய் பேசும்போது எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசணுன்ற புரிஞ்சு பேசினா அது எப்படி இருக்கான்? ஒரு பெரிய வெள்ளித்தட்டு பல பலன்னு இருக்குது. பெரிய ஆமாம், அது பல பல பலன்னு இருக்குது அந்த வெள்ளித்தட்டு. அதில் அந்த பழம் இருக்குல்ல, சாத்துக்குடி, ஆப்பிள், இதெல்லாம் தங்கத்தில் செஞ்ச எப்படி இருக்கும்? தங்கத்தில் செஞ்சு வச்சா அந்த வெள்ளித்தட்டில் பொற்பழங்கள், பொன்னினால் செய்த அந்த பழங்களை வச்சா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அந்த மத்தியில் அந்த பொண்ணு தக்கன்னு அந்த வெள்ளி தட்டில் வச்சுக்கும் போது அழகாக அப்படியே பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்குல்ல. அதுபோல் தான் மனிதன் ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தையை இவ்வளோ கரெக்டாக பேசும்போது, கச்சிதமாக பொருத்தமான சரியான வார்த்தை பேசும்போது அது அப்படி தான் இருக்குதான். ஹல்லேலூயா. அதில் நிதானம் இல்லாமல் நம்ம எதனாவும் பேசிட்டு இருக்கக்கூடாது. மனசில் பல யோசனைகள் அது பார்த்துட்டு வந்துருக்கும். அந்த மாதிரி பேசுகிறத பழகிறத முதல்ல விட்டுடணும். என்னது, மனசில் தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம கண்ணினால் காண்கிற காட்சியெல்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு புது புது யோசனைகளை கொண்டு வரும். அதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேருந்து வரணும். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் பேச பழகி கொண்டா நம்ம நிதானமாக பேசுவோம். நிதானமாக அவங்க எதோனா பேசும்படி நம்ம தூண்டி விடுவாங்க, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. என் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் பேசுவேன். அப்படி தான் இயேசு பேசினார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாக இருந்த, ஆதியில் வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாக இருந்து அது மாம்சமாகி நம்முடைய மத்தியில் வந்தது. அப்போ ஒரு வார்த்தையாய் மாம்சமானவனு மாம்சத்தில் பேசலை, அந்த வார்த்தையில் தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் முற்றிலுமாய் அப்படியே ஆவியில் பேசலை, வார்த்தையை பேசலை, இந்த மாம்சிய உலகத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். இயேசு மாம்சமாய் வந்தாலும் கூட அவர் ஆவியில் பேசினார். ஹல்லேலூயா. நான் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை ஃபுல்லாகவே அவர் வார்த்தையாக இருந்தபடினால வார்த்தையை மாத்திரம் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு 2 இன்ச்சில் தான் இருக்குது. 2 ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கிறதோ, சந்தோஷமாக இருக்கிறதோ, செழிப்பாக இருக்கிறதோ எல்லாமே ஒரு 2 இன்ச்சில் தான் இருக்குது. 2 ஆமாம், 2 இன்ச்சை சரி பண்ணிட்டுன்னா சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தலாம், எல்லாவற்றையும் சக்ஸஸாக மாற்றலாம். இந்த 2 இன்ச்சு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. அதில் 2 இன்ச்சு நீங்கள் கவனத்தில் வைங்க. அப்போ நிதானம், அவருடைய வார்த்தையில் என்ன இருந்தது? அப்போ இயேசு யார் பேசினாலும் டக்குன்னு பதில் கொடுக்கறதில்ல. அவங்க பேசுகிறது என்ன பேசுகிறாங்களோ உள்வாங்கி கொண்டு அதற்கு என்ன சொல்லணும்னு நிதானித்து அவர் நிதானமாய் பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கூட நம்ம வாழ்க்கையில் அதாவது டைம் பாஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்கு போயிட்டு ஏதோ ஒன்று டாபிக் எடுத்து என்ன ஒன்றும் பேசிகிட்டு இருக்கிறது. அவங்க ஏதோ பேசுவாங்க, நாம் அவங்க கூட கலந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா நாம் தப்பாக பேசிகிட்டு இருப்போம், அது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பேச நாம் பேச தேவையில்லாத காரியங்களை பேசி அது நம்ம மனசையும் கசப்பாக்கி சில நேரத்தில் நம்ம சமாதானத்தை இழந்துடும். ஏடா நம்ம இது பேசணும்னு வரலையே, இவங்க ஏதோ பேசிட்டு இவங்க கூட சேர்ந்து நாமளும் பேசிட்டோமேனும் போது அது நம்ம மனசை பாதிக்கும் பாருங்கள். அப்போ நிதானமாக பேசும். நிதானமாக ஆமாம், இதெல்லாம் பாருங்க நடைமுறை வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இல்லையா? அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதெல்லாம் நல்லது, சந்தோஷம். எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உனக்கு என்ன அற்புதம் செஞ்சு நீ சரியாக வாழனா என்ன இருக்கு? ஹலோ, எல்லாம் உனக்கு கொடுத்தோம், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா அப்புறம் அந்த வாழ்க்கை உனக்கு அர்த்தமற்றதாயிடும் இல்லையா? அப்போது அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நம்முடைய குணாதிசயங்கள். ஒரு கனியுள்ள வாழ்க்கை வேண்டும். கனிதரும் ஆமாம், ஒரு மரம் வளர்ந்து வருது, அழகாக வருது, பசையல்னு வளர்ந்து என்னாகுது, அழகாக பூக்குறது. அது பூக்கும் போதே ஒரு அருமையாக இருக்குது அந்த மரம். அப்புறம் அப்படி பிஞ்சு வருது. அப்படியும் அந்த பச்சை மரத்தில் ஒரு சிவப்பாக அழகாக கனிகள் தூங்கும் போது அந்த மரத்துக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது போல் தான் என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் பிறந்து வளர்ந்து வர்றீங்க, உடனே உங்களால் கனி கொடுக்க முடியாது. உடனே
ஆமாம், ஒரு விதையை போட்டுன உடனே அடுத்த நாள் மரமாகி அப்படியே அது கனி தந்துடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு நாள் அது கனி நிறைந்த மரத்தை போல அது பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கிறது போல. அதுதான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. வந்த உடனே அப்படியே நீங்கள் அப்படியே பரிசுத்தமாக எப்படி எல்லாவற்றிலும் கரெக்டாக ஆகிட முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்து வந்து தொடர்ந்து கடவுளை வார்த்தை கேட்டு கேட்டு அதை உள்வாங்கி கொள்ளும் பொழுது எப்படி ஒரு மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம் எப்படி வளர்கிறதோ அது போல கர்த்தருடைய வார்த்தை தான் நீர்க்கால்கள். அது தொடர்ந்து அந்த சாறு தண்ணி உள்ள போக போக அந்த மரம் செழிப்பாய் வளர்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளா போக 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 வளர்ந்து ஒரு நாள் வரும். அதை கனிதரும் ஒரு மரமாய் மாறி அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது அநேகருடைய என்ன பண்ணும், பசியை ஆற்றக்கூடிய, அநேகருடைய வாழ்க்கையில் அநேகருடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு மரமாய் மாறும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை கனிதரும் மரமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிப்போம். உன்னிப்பாய், ஆமாம், அதுதான் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த சாரை உள்ளே அனுப்புகிறீங்க, அந்த சத்தை உள்ளே அனுப்புகிறீங்க, அந்த தண்ணீரை ஜீவ தண்ணீரை உனக்குள்ளே அனுப்புகிறீங்க. அது உள்ளே போனால் தான் அந்த மரம் நல்லா வளரும். நல்லா அந்த வசனத்தை கவனிக்கலைன்னா சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான பாதைக்கு வர முடியாது. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் வார்த்தையில் என்ன இருந்தது? நிதானம் இருந்தது. அப்புறம் முகதாட்சியம் இல்லை. ஆமாம், ஆளுக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு பேச்சு இல்லை. அவர் எப்போ போனாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார். ஹல்லேலூயா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யார் வந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் அவர் எப்படி முகதாட்சியம் இல்லாமல், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பழகணும் பழகாதவன், நேசிக்கிறவன் நேசிக்காதவன், யாரை வந்தாலும் அவர் முகதாட்சியம் இல்லாமல் ஒரே மாதிரி பேசுகிறார். ஒரே மாதிரி அந்த ஒரு பழக்கம் நமக்கு வரணும். தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு மாதிரி, தெரியாதவங்ககிட்ட இன்னொரு மாதிரி, இல்லையா? நம்ம பிடிச்சவங்ககிட்ட ஒரு மாதிரி, பிடிக்காதவங்கள ஒரு மாதிரி, இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசு எப்படி முகதாட்சியம் இல்லாமல் எல்லாரோடும் பேசினாரோ அதுபோல் என்னுடைய வார்த்தையில் கூட எல்லாருக்கிட்ட நான் ஒரே மாதிரி தான் பழகுவேன். எல்லாருக்கிட்டையும் அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை பேசுகிறவர் இருக்கிறார். சத்தியத்தை, ஆமாம், சத்தியம் என்பது கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம் பேசக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிகமாக நாம் பயன்படுத்தும் வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை சார்ந்ததாக இருக்கணும். வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:46 வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் அப்போ இயேசு உள்ளத்தில் பாவம் இல்லை, வார்த்தையிலும் பாவம் இல்லை, செயலிலும் பாவம் இல்லை. உள்ளத்தில் பாவம் இருந்தால் தான் வார்த்தையில் வரும், வார்த்தையில் பாவம் வந்தால் தான் செயல்பாட்டுக்கு வரும். நம்ம எல்லா செயலும் இப்படி இதன் அடிப்படையில் தான் இருக்குது. முதலாவது உள்ளத்தில் ஒன்று வருது, அது உதத்தில் பதிந்த பிறகு அது வார்த்தையாய் மாறுகிறது. எதை அதிகமாக நம்ம பேசுகிறோமோ அது செயல்படியும் பெறுகிறது. அது கெட்டதோ அது நல்லதோ இப்படி தான் எல்லாமே அந்த உலகத்தில் மனித இயக்கங்கள் இப்படி தான் நடக்குது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை உள்ள ஏதோ ஒன்று பார்க்குறானோ கேட்குறானோ அது உள்ள கதவை திறந்து கொடுத்தோன்னே அது உள்ள இருதயத்தில் போய் என்னது உட்காந்துருது. அப்புறம் என்ன ஆகுது? பொல்லாத சிந்தனைகள், அப்புறம் அதை பற்றின எண்ணங்கள் உருவாகிறது. எண்ணங்கள் அதிகமாக உருவாக அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடான். அதே அவன் மைண்டுக்குள்ள வந்துடுது. எதை பேசுகிறானோ அது அப்புறம் கொஞ்ச நாளில் செயல் வடிவம் பெற்று விடுகிறது. செயல் வடிவம் அப்புறம் செய்யக்கூடியனா மாறுகிறான். அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் இயேசுக்குள்ள எந்த விதமான பாவமும் இல்லை. உள்ளவன் கிடையாது, வார்த்தையிலும் கிடையாது, செயலும் கிடையாது, கிடையாது. அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் அவருடைய வாயில வார்த்தையில பாவம் இல்லை. அப்போ பாவம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார். பாவம் இல்லாத வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அவர் கேட்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? யாருமே சொல்ல முடியாது. யாருமே பாவமே இல்லாதவன் தான் சொல்ல முடியும்.
பாவம் இல்லாத ஒருத்தரும் இல்லை. இயேசு மாத்திரம் தான் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. அவரே பாவம் உண்டென்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். மற்ற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்க, பாவங்களாக இருக்கிறாங்க. அப்போது மனுஷனும் பொய்யனா இருக்கிறான். பொய்யனா ஒருவனும் மெய்யை பேசக்கூடிய இல்லை. இயேசு மாத்திரம் தான் சத்தியத்தை பேசுகிறார். இயேசு மாத்திரமே சத்தியத்தை பேசுகிறார். சத்தியத்தை பேசுகிறவன் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பொய் பேசுகிறவனுக்கு பாவம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஹலோ, உங்கள் வாயில் பொய்ன்றது என்னென்னா, நான் வாங்கிட்டேன், அதை நான் வாங்கலைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை நீ சரியாக புரிஞ்சிக்காமல் பேசுகிறதும் ஒரு பொய் தான் இல்லையா? ஒரு காரியத்தை தெளிவாக நீ தெரிஞ்சிக்காம ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க, அவங்கள பேசுகிறல்ல, அவங்க செஞ்சாங்களா செய்யலான்னு தெரியாது, ஆனால் யாரோ சொன்னதை வச்சு அவங்கள மேலே குற்றம் சுமத்துறல, இந்த மாதிரி காரியங்களும் பொய் தான். ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காமலே நீ பேசுகிறதெல்லாம் பொய்யான காரியம்தான், பொய்யான காரியம்தான். அதெல்லாம் ஏவாள் இடத்துல அவர் இப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரான்னு சொல்லி என்ன பண்ணுறான், மாற்றி மாற்றி போட்டு அவளை குழப்பி என்ன பண்ணுறான், பொய்யான காரியங்களை சொல்லி நம்ப வச்சு பாவம் செய்ய வைக்கிறான். ஒருத்தன் பொய்யை நம்பினாலே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் பொய் பேசுகிறவன் ஈஸியாக பாவம் செய்வான். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், வாங்க வாசிக்கலாம். எட்டாம் அதிகாரம் யோவான் 8:44 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். ஒண்ணு நல்லா தெரியுது, யாருக்குள்ள சத்தியம் இல்லையோ அவன் பொய்யை பேசி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுதுமா, இந்த சத்தியத்தின்படி வாழ விரும்பாத உன்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி வாழ விரும்பாத நீ என்ன பண்ணுற, பொய்யான காரியங்களை நம்பிட்டு இருக்கிற. பொய்யான காரியங்களை நம்புறதுனால நீ உன்னை அறியாமலே பாவம் செய்கிறாய். பாவம், ஆமாம், இந்த சத்தியம் தான் பாவம் என்னன்றது நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏன்னா சத்தியம் வெளிச்சமாக இருக்கிறது, பாவம் இருளாக இருக்கிறது. இருளை பற்றி உனக்கு தெரியல, இப்போ பாவம் உனக்கு பாவம்னு தெரியல. ஏன்னா வெளிச்சத்துக்கு வரல, வெளிச்சம் சத்தியமாக இருக்கிறது. ஆதி முதல் அவன் கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குது, பிசாசு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வசனம் வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். முதல் பிசாசினிடத்திலிருந்து பொய் பாவமாய் மாறுகிறது. பொய் பாவமாய் மாறுகிறது. சத்தியம் அவனுக்குள்ள இல்லை, சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. இப்போ நம்ம சத்தியம் சத்தியம்னு சொல்கிறோமே, வேத புத்தகம்னு சொல்கிறோமே, இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுக்க, இந்த சத்தியத்தின் வழி வாழ உன்னை அர்ப்பணிக்க விட்டால் நம்ம அறியாமலே என்ன பண்ணுறேன், உனக்கு தெரியாமலே என்ன பண்ணுறேன், பொய்யான காரியங்களை நம்பி பொய்யான காரியங்களை நம்புறபடினால அது ஒரு பாவமும் கலந்துருக்கு. நீ பாவத்தை உன்னை அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் சொல்லக்கூடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ நானும் யூஸ் பண்ண முடியுமா? இயேசுடைய உள்ளத்தில் பாவம் இல்லை, அவருடைய வார்த்தையிலும் பாவம் இல்லை, அவர் செயலிலும் பாவம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாதுன்னா இந்த சத்தியத்துக்கு நேரம் வந்துடணும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறேன். அப்படி வாழ நீ விரும்பலைன்னா நீ பொய்யை நம்பிட்டு இருக்கிற. இந்த வேதம் மாத்திரமே சத்தியமாக இருக்கிறது. இதை நீ நேசிக்கல, இதை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ இதை எடுத்து நீ பயன்படுத்தலைன்னா உன்னை அறியாமலே இதை தவிர எல்லாமே பொய்யான காரியங்களை நம்பி வாழ்கிறபடினாலே உன் வாழ்க்கையும் பொய்யாயிடுது. நீ பொய் உனக்குள்ள வர்றதுனால பாவம் செய்கிறது ஈஸியாகிடுது. அப்புறம் அது பாவம்னு உனக்கு தெரியல, பாவம்னு உனக்கு தெரியல. பொய்யை நம்புகிறவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவனுக்கு அது பாவம்னு தெரியல, பாவம்னு
தெரியாமலே பாவம் செய்து கொண்டு இருங்க. அப்போ எப்போ தான் புரியுது? என்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது தான் தெரியுது நம்ம செஞ்சது பாவம். அந்த வெளிச்சம் சத்தியத்தின் மூலமாய் வரும்போது தான் அவனுக்கு புரிய வரும்போது அப்போ தான் தெரியுது நம்ம செஞ்சது பாவம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சபைக்கு வரணுன்றது. சபைக்கு, ஆமாம், சபைக்கு வெளியில் அவங்கள கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணுறது கரெக்டு தாங்க, நான் நல்லா தான் போகிறேன், நான் ஒரு தப்பும் பண்ணல, சரியாக தான் வாழ்கிறேன்னுவாங்க. நான் சபையில் வந்து உட்காரும் பொழுது தான், கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது தான், அந்த வெளிச்சமாகிய வார்த்தை அவங்களுக்குள் வரும்போது தான் அப்போ தான் தெரியும் நம்ம செய்கிறது தப்பு, நம்ம செய்கிறது பாவம். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய வார்த்தையில் என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் அவருக்கு உள்ளமே இல்லை, அவருடைய செயலிலும் இல்லை. உங்கள் வார்த்தையில் பாவம் இல்லைன்னா உங்கள் செயலில் பாவம் இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ வார்த்தையில் கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது. வார்த்தையில் கூட, ஆமாம், நம்ம பேசுகிற வார்த்தை கூட பாவமாக இருக்குது இல்லையா? ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு, ஆமாம். அப்போ பார்வையில் பாவம் இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில் பார்வையில் கூட பாவம் செய்ய முடியும், பேச்சில் பாவம் செய்ய முடியும், உன்னை எண்ணத்தில் பாவம் செய்ய முடியும். இதெல்லாம் முதல்ல கரெக்ட் ஆகணும்ல. இயேசுக்குள்ள இது எதுவும் இல்லையே. இயேசு போல மாறணும், இயேசு போல பேசணும்னா இயேசுக்குள்ளாக அவர் எப்படி இருந்தார் என்பதை நம்ம உணரும் போது தான் நம்ம இயேசு போல மாற முடியும். இயேசு போல மாற முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒன்று நல்லா புரியுது. பொய் பேசுகிறவன் பிசாசு, சத்தியத்தை பேசுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த தெய்வத்தை விட்டு நீ விலகும் போது உன்னை அறியாமலே பிசாசன் பிடிக்கு போயிட. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையை போல் இருக்கும், ஆனால் எல்லாமே பொய். ஆனால் இது இந்த உலகத்தில் இந்த சத்தியம் சொல்லும்போது இது நிறைய பேருக்கு இது பொய் மாதிரி தெரியும், அதுதான் உண்மை மாதிரி தெரியும். பொய் உண்மை மாதிரியும் இந்த உண்மையை பொய் மாதிரியும் தெரியுது. அதான் மக்கள் இயேசுக்கிட்ட சீக்கிரம் வருதில்லை. ஆனால் இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இயேசு உனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாவங்களுக்காக ஆண்டவர் விமோசனத்தை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். இதை விசுவாசித்த அவனுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டுது. ஆனால் இதுதான் சத்தியம். உண்மையாக இயேசு வந்தார். பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஆனால் இதெல்லாம் விளங்க மாட்டுது. ஒரு மோந்திரத்தை போட்டேன்னா வாழ்க்கையை மாறிடணும்னு அந்த மோந்திரத்தை விழுந்தடிச்சு இது பூஜை பண்ண ஒரு மோந்திரம், அதை போய் வாங்கி போட்டுன்னா சரியாயிடும் நம்புகிறாங்க. ஆனால் ஒருத்தர் உனக்காக இந்த உலகத்தில் மரித்து ரத்தம் சிந்திருக்கிறார். இது சரித்திர உண்மை, இது சத்தியம். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பது சரித்திர சான்றோடு இருக்கிறது, மாற்ற முடியாது. இந்த சத்தியத்தை நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் பொய்யான காரியங்களை அந்த உலகம் நம்பிட்டு இருக்கு பாருங்க. எங்க சத்தியம் இல்லை அங்கே பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே பொய்யை நம்பி இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் பேசுகிறது இல்லை. அப்போது இந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும், பேச கற்றுக்கொள்ளணும். சத்தியத்தினை உள்வாங்கி கொள்ளாமல், கவனிக்காமல், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ சத்தியமாக எப்படி பேச முடியும்? பொய்யுக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம பேசுறது சரியா இல்லையான்றது எப்படி தெரியும்? இல்லையா? தராசில் வச்சு பார்த்ததுன்னா தெரியும். ஹலோ, தராசில் வச்சு பார்த்தது தான் எது மேலே இருக்குது எது கீழே இருக்குதுன்னு தெரியும். தராசு தான் இந்த பைபிள், தராசு தான். ஆமாம், இந்த தராசில் வச்சு பார்த்து தான் நம்ம நினைக்கிறது கரெக்டாக இல்லைன்னு தெரியும். நம்முடைய எண்ணங்கள் சரியா இல்லையான்னு இப்போ தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வரும்போது தான் இது தெரியும், இல்லைன்னா தெரியாதே. அதை தான் வாங்க, ஆண்டவர் சபைக்கு வாங்க, கடவுளுடைய வேதத்தை வாசிங்க, படிங்க. ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, அதை நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கிறது, நீதியின் மேல் நீதி அடைய செய்கிறது, அவரை போல நம்மை மாற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உணர்றீங்களே தொடர்ந்து நீங்கள் கடவுளை வார்த்தையை செவி கொடுத்து கொண்டு இருந்தால், நான் சொல்கிறேன், உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மறுரூபம் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும், உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். ஹல்லேலூயா.
மாற்றம் வந்ததுனால இன்னும் மாறக்கூடாதுன்னு இல்லை, அது ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவரை போல மாறுவதற்கு எவ்வளவாய் இடம் கொடுக்கிறோமோ, எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ, எவ்வளவாய் வார்த்தை கனப்படுத்துகிறோமோ, அவ்வளவாய் நம்ம சீக்கிரமாய் மாறிக்கொண்டே வருவோம். ஹல்லேலூயா. இயேசு போல மாறுறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. இல்லைங்க, கார் ஓடணும்னு எனக்கு ஒரு ஆசை. காரு, சின்ன ஒரு வீடு கட்டி பார்த்துருந்தேன். இதெல்லாம் அற்ப ஆசைகள், இதெல்லாம் சின்ன ஆசைகள் தான், இதெல்லாம் சாதாரண ஆசைகள். அதுக்காய் பிரயாசப்பட்டு அதெல்லாம் பிரயாசப்படாதீங்க. கடவுளுடைய சமூகத்துக்கு வந்து அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவைகளெல்லாம் சாதாரணமாக நடக்கும். சாதாரணமாக நடக்கும். நான் உலகத்தானக்கு அது ஈஸியாக இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை விட ஈஸியாக இருக்கும். அதை விட ஆமாம், இதெல்லாம் உலகத்தான ஈஸியாக செஞ்சுட்டு போயின்னு இருக்கிறேன்னு. அவர் தான் தேவன் என்றும், அவர் சர்வ வல்லவர் என்றும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்றும், அவர் செங்கடலை பிளந்தார் என்றும். ஆனால் எத்தனை அது அற்புதமான காரியங்களை படிக்கிறோம். அந்த தெய்வத்தை வணங்குற நாம் இதெல்லாம் செய்வது கடினமா? எங்கே ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பார்த்தோம், அவர் பொய் சொல்ல. அப்போ தேவனிடத்தில் பொய் இல்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொய் இல்லை. அவர் சத்தியத்தை மாற்றம் பேசுகிறார். சத்தியம். அப்போ இயேசு பேசுகிற வார்த்தையில் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான், ஏன்னா நான் சத்தியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை விரும்புகிறவன் இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறது. சத்தியம் தான் பரிசுத்தமாக்குகிறது. அதிலே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மனிதனும் பொய்யன்னு வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் பொய்யன். அப்போ மனிதனால சத்தியத்தில் வாழ முடியல. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் சத்தியத்தை போதித்து உங்களை சத்தியத்தில் நடத்துவதற்கு அவர் ஒருத்தர் வருவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஆமா, தானாக ஒரு மனிதன் சத்தியத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். பரிசுத்த ஆவியானோட துணை வேண்டும். அந்த சத்தியத்தை விளங்க வைக்கிற ஒருவர் உங்களோடு வரும் பொழுது தான் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள. ஆவியானவருடைய பிரதான வேலை. ஆவியானவருடைய ஆமா, ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் செய்கிற ஒரு பிரதான வேலை என்ன தெரியுமா? அதுக்காகவே அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். உங்களை சத்தியத்தில் வாழ வைப்பதற்காக, சத்தியத்தில் வாழ வைப்பதற்கு, சத்தியத்தை விளங்கி கொள்வதற்காக, சத்தியத்தை புரிந்து கொண்டு அதில் நீ விடுதலை ஆவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இல்லாமல் சத்தியம் விளங்காது. சத்தியம் விளங்காது. அதனால அந்த உலகத்தில் இருக்குன்னு அவ்வளோ ஈஸியாக சத்தியத்தை நம்புறதில்ல. ஆனால் இந்த இயேசு கிட்ட வந்து தெய்வ சந்நிதியில் அவன் வரும்போது தான் அவன் பாவி என்று உணர்கிறான். பாவி என்று உணர்ந்தும் போது அவன் ஒரு மனம் திரும்புவதுக்குள்ளே வருகிறான். மனம் திரும்பினோடு மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் பிறக்கும் போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடந்துகிறார். முதல் சத்தியம் என்ன வெளிப்படுத்துறான்னா, நீ ஒரு பாவியாக இருக்கிற, நீ மனம் திரும்பணும், நீ பரிசுத்தமாகணும், நீ கழுவப்படணும்னு சொல்லி ஆண்டோடைய மரணத்தை குறித்து சொல்லி அவனை கழுவி சுத்திகரித்து அவனை நீதிமானாய் மாற்றி விடுகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்றார்? சகல சத்தியத்துக்குள்ளவனை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தை பேசணும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் அவனால் அப்படி பேச முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு நம்புறீங்க? ஹல்லேலூயா. வேதம் படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதிலிருந்து பேசுகிறாரா? பேசினா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும்போது அது கண்டித்து உணர்த்துவா. நான் சொன்னேன், பொய் பேசுகிறவங்களால ஈஸியாக பாவத்தை செய்ய முடியும். ஆனால் சத்தியத்தில் வந்த பிறகு பரிசுத்தான உள்ளவங்களால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா சத்தியத்தில் வாழ ஆரம்பித்த பிறகு பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்கிறவங்களால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யவே முடியாது. அப்போது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது 2 அடையாளங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. ஒன்று, உங்களால் பாவம் செய்ய முடியாது. உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்வார் இது தவறுன்னு. அதே நேரத்தில்
உன்னை சத்தியத்துக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம 2 காரியங்கள் கண் முன்னாடி வரும். ஒன்று, நம் தவறான காரியங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ள உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்க்க வேண்டியது இருக்கலாம், கேட்க வேண்டியது இருக்கிறோம். பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட நம்ம கடந்து போக வேண்டிய இருக்கு. அப்போ நம்ம பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்கு இல்லாவிட்டால், இது பாவம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவர் இல்லாவிட்டால் நம் பாவத்தில் விழுந்து விடுவோம். அதே நேரத்தில் அதை மட்டும் சொன்ன போதாது, இது செய்யறது தப்புன்னு சொன்ன மட்டும் போதாது, இது எப்படி இதை செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஹல்லேலூயா. இது சரியான வழி, இது சரியான ரூட்டு, இதான் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது 2 வழியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செய்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, எதை செய்யணும்னு சொல்றாரு, அதுதான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னிச்சையாக பரிசுத்தமாய் வாழ்ந்து விட முடியாது, சத்தியத்தும் பேசிவிட முடியாது. அவருக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நினைக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். முதல்ல நம்ம விடுதலை ஆகணுங்க. ஏதோ நம்ம மனதை கட்டி நம்ம ஏதோ ஒரு யோசனை உங்களை பிடித்து வாட்டி வதைக்கிறது இல்லை. நீங்கள் விடுதலை ஆகணும். அந்த எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், இல்லை மன பாரங்கள், மன வருத்தங்கள், இதை விட்டு நீ வெளியே வரணும். நீ வசனத்துக்கு செவி கொடுக்காம இந்த பரிசுத்த ஆவியினருடைய அந்த சத்தியத்தில் கொடுக்கிற விடுதலை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியம் விளங்கினா தான் விடுதலை, இல்லைன்னா அது அதுலேயே எங்கே நீங்கள் அதை விட்டு வெளியே வர முடியல. இது என்ன, இது ஒரே பிரச்சனையாக இருக்கு, இதை விட்டு வெளியே, இந்த யோசனை விட்டு என்னால் வர முடியல, திரும்ப திரும்ப வருதுன்னா உனக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. அது ஒரு சத்தியத்தின் மூலமாக அதுலேருந்து வெளியே கொண்டு வர. ஹல்லேலூயா. அது புரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு வெளியே வந்துடுங்க. புரியாத வரைக்கும் இது எப்படின்னு ஒரு கேள்விக்குறி, அந்த கேள்விக்குறி இருக்கிற வரைக்கும், அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை விட்டு வெளியே வர முடியாது. அந்த கேள்விக்குறிக்கு பதில் தருகிறது தான் சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் விளங்கிடுச்சுன்னா அது வெளியே வந்துடும். அதான் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு எங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது, இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. ஆண்டவரே, இதுக்கு பதில் தெரியல, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, இதை மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் உதவி கேளுங்க. ஆண்டவருக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம், ஈஸியாக. ஆமாம், இது மாதிரி நிறைய காரியங்களை நான் கடந்து போயிருக்கேன் வாழ்க்கையில். முடிவு தெரியாமல் இதுவா அதுவா அப்படியா இப்படியான தடுமாறி திகைத்து இருந்த நாட்களில் தாவீது சொல்றது இல்லை, நம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அங்கேருந்து கடவுள் அந்த மாதிரி சூழ்நிலை, கடவுள் சமூகத்தை அதிகமாக தேடுவதும் நம்முடைய வார்த்தையை பற்றி நடப்பதும் அதிகமாக. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு புரியலையே என்னும்போது வேதத்தை படிக்கிறதும் அப்படி சத்தியத்தை கேட்கறது நான் நேரத்தை செலுத்தும் போது அழகாக ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது தப்பா தவறா சரியான அழகா புரிய வைப்பாரு. இது செய்யணுமா வானா அழகா. அப்போ அதிலிருந்து வருவதற்கு நம்ம எளிதாக இருக்கும். அந்த காரியம் விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளால வர முடியாது. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எதுவுமே கட்டி வைத்திருக்கக்கூடாது. எதுக்கும் நம்ம அடிமைகள் கிடையாது, யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. எதுவும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி படைக்கக்கூடியது. சிலர் குடிக்கு அடிமை, சிலர் பாவத்துக்கு அடிமை, சில எண்ணங்களுக்கு அடிமை, சில காரியங்களுக்கு, சில பண ஆசைக்கு, நகைகளுக்கு அடிமையாக இருக்கேன். நகைகளுக்கு, ஆமாம், நகை வாங்கி 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 சேர்க்கணும், அது ஒரு விதமான ஒரு அடிமை. எவ்வளோ தான் சேர்த்தாலும் அவங்களுக்கு அப்படியே போதன்ற இந்த எண்ணம் வர்றதில்லை. இது ஒரு மாதிரி ஒரு வித அடிமை. பல விதமான அடிமை தானே இருக்குது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. உங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் விடுதலையாக்க ஒரே வழி தரக்கு ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியம். அப்போ ஆண்டவருக்குள்ள என்ன இருந்தது? சத்தியம் இருந்தது. சத்தியம் இருந்ததுனால அவரால் பொய் பேச முடியாது. பொய் பேச முடியாதனால அவரால் பாவம் செய்ய முடியாது. அதனால தான் அவரை கேட்டார், உங்களில் யாராவது என்னில் பாவம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணும். இந்த ஒரு நிலைக்கு வரணும். எப்படி வர முடியும்?
பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை செவி கொடுக்கும்போது அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீ சிந்திக்கிறது சத்தியமாக இருக்குது, நீ பேசுகிறது சத்தியமாக இருக்கிறது, செயல்பாடுகளும் சத்தியத்தின் அடிப்படை இருக்கும்போது அவரை போல நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போல பேசுவதற்கு நமக்குள்ள சில குணாதிசயங்கள் வேண்டும். நீ நிதானமாக பேசணும், முகதாட்சியம் பற்றி பேசக்கூடாது, சத்தியத்தை பேசணும். அப்படி பேசும்போது தான் நம்ம வாழ்க்கையில சக்ஸஸ். நான் நினைக்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கணுன்னு எல்லாம் மாறிடும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய மீட்டிங் போயிருந்தேன். இன்றைக்கு நல்ல பிரபலமாக ஊழியம் செய்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர். அவர் சில காரியங்கள் அனுபவத்தை கொஞ்சம் விட்டு மாதிரி வந்து பேசினார். அதெல்லாம் சென்னையில் இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், சாதாரண ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரபலமான பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து அந்த ஊழியர் மீட்டிங்கில் கலந்துட்டாங்க. சென்னையில் ஊழியம் செய்கிற ஒரு பிரபலமான ஊழியக்காரர் அவர் வந்து சில காரியத்தை முக்கியமாக சொன்னார். அவர் ஒரு ஆன்லைன் பீரியட் நடத்திட்டு இருந்தார். அவர் நடத்துகிற கூட்டம் லீவு நாளில் முக்கியமாக வந்து லீவே இல்லாத ஒர்க்கிங் டேஸில் நடத்து வராங்க. யார் வரணும்னு நினைக்கிறோம் வரட்டும், லீவு நாளில் கூட்டம் நடத்த மாட்டேன், ஆண்டவர்கள் சமூகம் லீவ் போட்டுட்டு வரட்டும் அப்படின்னு கூட்டங்கள் நடத்து வராங்க. முதல் முறை ஒரு ஆன்லைன் பீரியட் நடத்தினார். அந்த மாதிரி யாரும் வரல, 20 பேர் தான் வந்தாங்க. அப்புறம் நடத்த ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. முதல் வருஷத்தில் வந்து இப்படி ஒரு 148 மிராக்கள் நடந்தது. அதுதான் வந்து சூப்பர் நேச்சுரல்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. அதை பாட்டோன்னு கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆடிட்டோரியமே வந்து பத்தலை. அப்புறம் ஒரு வருஷத்தில் 700க்கு மேலே வந்து சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நாளடைவில் என்னாச்சுன்னா அவர் இதை பண்ணவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்ற ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சரியான கூட்டம் இல்லை. அது ஆண்டவரை நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவருக்கு வந்தால் இது கொடுப்பாரு அது கொடுப்பாருன்றது சொல்கிறது சத்தியம் கிடையாது. கடவுளுடைய சத்தியத்துக்காக வரணும் ஜனங்க. அந்த சபை தான் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அப்போது ஆண்டவர் கிட்ட வந்தோன்னா உன் வாழ்க்கையை இப்படி ஆக்கிடுவார், நீ இப்படி ஆகிட வேண்டும் சொல்லி அழைக்கிறது இல்லை. அதை சொல்லி அழைக்கிறதுனால அவங்க வர்றாங்க. சிலருக்கு அதில் ஏமாற்றங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. நிறைய பேர் அற்புதத்தை பெற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் சத்தியத்தை பிடித்து நடக்கிறவர்கள், சத்தியத்துக்காய் வந்து நிற்கிறவர்கள், சத்தியத்துக்காய் சபைக்கு வர்றவங்க என்றைக்குமே அவங்கள அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார், சத்தியத்தை போதிக்கிற சபை தான் என்றைக்கும் நிலைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? பெரிய மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணுறவர். ஹல்லேலூயா. இப்போ சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. என் நண்பர் ஒரு சபைக்கு போகிறார். நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறேன். அவர் நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து நண்பர்களாக இருக்கிறோம். நான் தான் அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறேன். அவங்ககிட்ட இருந்தால் நான் சில விஷயம் கற்றுக்கிறேன். நான் தான் அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். கொடுக்குறதுல அவனை மாதிரி ஆளை கிடையாது. அப்படியே தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கினேன். நான் தான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். ஆனால் அவன் இருக்க வாரியன் நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை கஷ்டத்தில் வந்ததுனால கொடுக்கறது எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட தான் கற்றுக்கினேன். அவர் ஒரு சபைக்கு போகிறான். அவரை பெரிய மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணுறவர். அவன் சொல்கிறான், ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் போகுது. சபையில் வர்றாங்க, மிராக்கிள் பெற்றுன்னு போயிடுறாங்க. சபையில் நிலைக்கிறது இல்லைப்பா. ஒரு வருஷத்து கூட ஜனங்க நிலைக்கிறது கிடையாது. ஒரு கூட்டம் வர மாதிரி இருக்குது, ஒரு கூட்டம் இப்படி போயிடுது. இப்படி நடக்குது. இப்போ என்ன பண்ணார் பாஸ்டரு, இந்த பேய் ஓட்டுறது இந்த மிராக்கிள் பண்ணுறதெல்லாம் குறைச்சிட்டு இப்போ டீப்பாக சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. ஏன் சொல்ல வர்றேன்னா, அற்புதம்லாம் இல்லை, அற்புதம் நடக்கணும். அது தானாக நடக்கணும். சபையில் அற்புதங்கள் நடக்கணும். ஆனால் அதை காட்டிலும் சத்தியம் முக்கியமாக இருக்குது. ஹல்லேலூயா. சத்தியம் முக்கியமாக இருக்குது. இப்போ சத்தியத்தில் நிற்கிறவன் தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்துட்டாலே சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கிடுதில்ல எல்லாவற்றிலும். ஒருத்தனுக்கு சத்தியத்தை புரிய வச்சுட்டா, சத்தியம் விளங்கிடுச்சுன்னா, பரிசுத்த ஆவியுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துக்கு அவனை சத்தியத்துக்குள் நடத்தும் போது நோயிலிருந்து விடுதலை.
அப்போ நோயிலேருந்து நோய்க்கான காரணம் என்னன்னோ அதுலேருந்து நீ எப்படி வெளியே வரணும்னோ இந்த சத்தியம் உனக்கு வெளிப்படுத்தி காட்டிடும் இல்லையா? ஹல்லேலூயா. உன் வறுமையிலிருந்து எப்படி வரணும்ன்றதை இந்த சத்தியம் உனக்கு விலைக்கு காட்டிடும் இல்லையா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன வழி என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தானவர் பேச ஆரம்பிக்கும் போது அதற்கு செவி கொடுத்தா அவன் நேரடியாக அவரிடத்துல நேரடியான விடுதலை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. அவன் இங்கே போன நடக்கும் அங்கே போன நடக்கும்னு யாரோ ஒரு ஊழியக்காரன் நாடி போகிற ஒரு கூட்டமாக இருந்தா அவன் காலமெல்லாம் எப்படின்னா எது வந்தாலும் ஒரு ஆளை தேடி போவான். கர்த்தரை நோக்கி பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஏன்னா யாரோ ஒரு ஊழியக்காரரை நாடி போய் அவர் ஜெபிச்சதான் நல்லா அவன் நினைப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனுக்கு அவன் எங்கேயும் நாடி போக தேவையில்லை. இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே விடுதலை, சுகம் எல்லாமே ஆண்டவரிடத்தில் நேருக்கு நேராய் நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தான் சபையோட முக்கிய வேலை. ஹலோ, நீங்களும் கர்த்தரும் எப்படி இணைந்து செயல்படுவது, அவரோடு உறவு கொள்வது எப்படி, நீங்கள் நேரடியாக அவரோடு பேசுவது எப்படி, அவருடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அவரும் நீங்கள் இணைந்து வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான வேலை தான் சபையினுடைய வேலை. ஹல்லேலூயா. நான் வரம் பெற்றவன், என்னிடத்தில் வந்தால் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வு என்று சொல்லுகிறவன் உண்மையான சத்தியத்தை அவங்களால நிச்சயமாக போதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டேன்னா இப்படி சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், இந்த ஒரு மனநிலையோடு எப்போதும் வந்துகிட்டே இருப்பாங்க. அவருக்கு எப்போதும் ஒரு கூட்டம் பின்னாடி போயிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவர் சோர்ந்து போயிடுவார். எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறது? ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு நண்பர், அவர் பெரிய மிராக்கிள் மினிஸ்டர் பண்ணுறவர். ஐயா, கூட்டம் முடியுது, 2 ஆராதனை எடுத்துருவோம், 2 இடத்துல என்னை கூப்பிட்டுட்டு போனேன், செய்தி கொடுக்க வச்சார் 2 சபையில். அவர் சொன்னார், நான் கூட்டம் 2 ஆராதனை 1 மணிக்கு முடியுது, அந்த 1 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் டயர்ட் ஆகிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ண வந்துனே இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஒவ்வொருத்தரா 5 மணி வரைக்கும் ஜன கூட்டம் ஜெபம் பண்ணி அனுப்புறதே டயர்ட் ஆகிடுறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன். அதை விட அவங்களுக்கும் இயேசுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணி விட்டு, ஐயா ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்தா உன் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார், நீ அவரை தொடர்பு கொள்ள முடியும், நீ அவரோடு பேச முடியும், அவர் உன்னோடு பேசுவார், அவர் ரெடியாக இருக்கிறார், உன்னை அவர் நேசிக்கிறார். அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்துடா. நம்ம எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி எவ்வளோ நாளைக்கு நம்ம தீர்வு உண்டாக்குறது? ஆண்டவருக்கும் ஒரு மனிதனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விட்டுட்டா அவங்க தானாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. இப்போ சத்தியத்தை கேட்கறது மாத்துங்க சபைக்கு அவங்க புரிந்து பரிசுத்தத்தை மேல் பரிசுத்த, நீதி, கிருபை, இரக்கம் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க நேரடியாய் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு கற்றுக் கொடுத்துட்டா அவங்க தானாய் வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இந்த சபை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ஒரு தலைமுறை போனால் இன்னொரு தலைமை உருவாகும், இன்னொரு தலைமுறை உருவாகும். எத்தனை தலைமுறை வந்தாலும் இது மாறாதது. ஹல்லேலூயா. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளே ஒழிந்து போக, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நிற்கிற அந்த சபையும் சத்தியமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அங்கே பிரிவினைகளும் பிரச்சனைக்கு இடம் இல்லை. ஏன்னா அங்கே ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. குழப்பங்களை உண்டாக்குவது பரிசுத்த ஆவியினுடைய வேலை அல்ல. சகல சத்தியத்துக்குள் நடித்து நம்மை ஒருமுகப்படுத்தி நம்மை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொய் சொல்லுகிறவன் சத்தியத்தில் நிற்க முடியாது. சத்தியத்தில் நிற்கிறோம், பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்கிறோம், பாவம் ஈஸியாக செஞ்சிருவான். சத்தியத்தில் நிற்கிறவனை பாவமே செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. இயேசுக்கு உள்ள சிந்தனையிலும் பாவம் இல்லை, ஒரு வார்த்தையிலும் பாவம் இல்லை, அவருடைய செயலிலும் பாவம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட சிந்தையிலும் பாவம் இல்லை, என்னுடைய பேச்சிலும் பாவம் இல்லை, என் செயலிலும் பாவம் இல்லைன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு பரிசுத்த அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் எதை விடணும், எதை செய்யணும் என்ன, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வரும்போது நான் எதை விட்டுருணும்பா, எதை செய்யணும்பா,
இது எனக்கு சொல்லித்தாங்க. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத செய்யக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அநேக சூழ்நிலைகள் இருக்கும். 2 நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. நம்ம செய்ய வேண்டியவங்களும் இருக்கிறது, செய்யக்கூடாதது நம்ம கண்ணு முன்னாடி தினமும் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவை. எதை செய்யக்கூடாதுன்னு எதை செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பரிசுத்த ஆவியுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது நம்மை ஆண்டவர் சகல சத்தியத்துக்குள் நடத்தி சகல விடுதலைக்குள்ளே நம்ம வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுமா? இயேசுடைய வார்த்தையில் ஒரு நிதானம் இருந்தது. வளவளவலன்னு பேசக்கூடாது. கொஞ்சம் யோசித்து, அதாவது இன்னும் அடுத்த வாரம் பேசுகிற வசனித்து ஆண்டவர் பேசுகிறார். வசனித்து பேசுகிறது. வசனித்து பேசுறதுன்னா கொஞ்சம் யோசித்து நிதானித்து என்ன பேசணும்னு சரியான வார்த்தையை அங்கே உபயோகிக்கிறோம் பாருங்க, அதுதான் வசனித்து பேசுறது. கடவுள் அப்படி தான் வசனித்து பேசுகிறாராம். நாம் கூட அப்படி வசனித்து பேசணும். ஏதானோ பேசிடக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்குது. நம்ம பேசுகிறத வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும்போது நம்ம எது நடக்கணுமோ எது ஆகணுமோ அதை மாத்திரம் பேச பழகி கொள்ள வேண்டும். அவர் வசனித்து பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறார், நிதானமாக பேசுகிறார், முகதாட்சணியம் இல்லாமல் பேசுகிறார். இதெல்லாம் நம்ம இயேசுவை போல பேசணும்னா இந்த மாதிரி குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரணும். அதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். யாரை பார்த்தும் நம்ம காப்பி அடிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பார்த்தும் அவங்களை போல நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. ஆவியான நம்மளோட பேசுகிற, அவருக்கு நம்ம புரிய வைக்கிற அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி தீர்வை உண்டாக்கக்கூடிய ஒருவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவர் சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறாரு. உன்னோட என்னோட ஆண்டவர் வழி நடக்கும்படியாய் நம்மை நடத்தும்படியாய் எல்லாவற்றிலும் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யும் உதவியாளராய் ஒருவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையில் ஆண்டவரே